ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ட்ரோல் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அட்வென்ச்சர் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரினம் வந்து பூமியில் இருந்துகிட்டு இருந்தது. அந்த உயிரினம் காலப்போக்கில் சமூக மாற்றங்களால் அப்படி இப்படின்ட்டு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பாறைகளாக மாறிடுச்சு. பார்த்தா ஒரு கரடு மாதிரி ஒரு தோற்றம், அது மாதிரி மாறிடுச்சு. இந்த படத்துடைய பார்ட் 1ல் இந்த ட்ரோலுக்கெல்லாம் உயிர் பெற்றும், ஒரு ட்ரோல் உயிர் பெற்றும், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த நகரத்தை பயங்கரமாக தாக்குதலுக்கு உண்டாக்கும். அதுக்கப்புறம் அது அப்படி இப்படின்ட்டு ராணுவ வீரர்களாக சேர்ந்து அதை அடக்கிடுவாங்க. இருந்தாலும் ஒரு ரிசர்ச் டீம் இப்போ செகண்ட் பார்ட்டில் அந்த ட்ரோலை நான் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சு சங்கிலியில் கட்டி வச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அது சங்கிலி அத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் பயங்கரமாக எல்லா மக்கள்லாம் பிடிச்சி அடித்து அப்படியே கடிச்சு திங்கும். இப்போ இறுதியில் இந்த ட்ரோலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி தாங்க ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை காமிக்கிறாங்க. பார்த்தா படுபயங்கரமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஆளுயிரும் அது பண்ணுற அப்படியே ஒரு வேறு மாதிரியான ஒரு விஎஃப்எக்ஸ் காமிக்கிறாங்க. அது நல்லாவே வந்திருக்கு. படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் சரி கடைசி வரைக்கும் அப்படியே அதை அத்துக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி அப்படியே பயங்கரமாக பண்ணும், மக்களை செத்துறாத பண்ணும். அந்த காட்சியில் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுற நம்ம ஹீரோக்கள் டீம்லாம் களத்தில் இறங்குவாங்க. அவங்க படுற அந்த அவஸ்தை இப்படி எல்லாமே வந்து சீட்டோட நுனியில் உட்கார வைக்கிறாங்க. படத்தில் பிஜிஎம் நல்லாவே வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே இருக்குது. படத்தில் அந்த ஒளிப்பதிவு நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான். நம்ம நிறைய படம் இது மாதிரி பார்த்துருப்போம். காட்ஸில்லா, கிங்காங், இப்படி ஏகப்பட்ட படங்களை பார்த்தா அதே கிராஃபிக்ஸ் அதே செட்டிங்ஸ் தான் இதில் இருக்குது. அதனால் பார்த்தா பிரமிப்பாக இல்லை, அந்த மேக்கிங்காக இதை பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே அளவுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. இது மாதிரியான படங்கள் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே செகண்ட் ஹாஃபில் வந்ததுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் அந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் பச்சப்பல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.